பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் புதிய கோணத்தில் நிலத்தகராறு காரணமாக வேலூர் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே முன்பகை இருந்ததாகவும் அதனால்தான் இந்த கொலையை அவர் சிறையில் இருந்து ஸ்கெட்ச் போட்டு அதை அவரது மகன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் மூலமாக செயல்படுத்தியதாகவும் ஒரு தகவல் காவல்துறையினர் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டிதான் அஸ்வத்தாமன் தற்போது போலீஸ் காவலில் விசாரணை நடத்தி வருகிறார். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் உள்ள பகை மற்றும் நில தகராறு ஆகியவை குறித்த தகவல்கள் வெளியாகின. முதலில் இந்த கொலையில் ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு பழி வாங்குவதற்காக பொன்னை பாலு இந்த கொலை செய்ததாக முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் இந்த கொலை நடந்த 8 மணி நேரத்தில் அவர் காவல் நிலையத்தில் காவலர்களிடம் சரணம் அடைந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த கொலையில் புதிய கோணத்தில் பல்வேறு ரவுடிகளுக்கும் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களுக்கும் முன்பகை இருந்ததால் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை அரங்கேற்றி இருக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. இப்பொழுது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் வடசென்னையின் பிரபல ரவுடியாக இருந்த நாகேந்திரனுக்கும் அவரது மகன் அஸ்வத்தாமன் மூலமாக இந்த கொலை சம்பவத்திற்கு பல்வேறு உதவிகளை செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது உண்மையிலேயே முன்னாள் ரவுடியாக இருந்த ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு தான் இந்த பழிவாங்கல் நடவடிக்கையாக இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடைபெற்றதா அல்லது நிலத்தகராறு காரணமாக நாகேந்திரன் திட்டமிட்டபடி அஸ்வத்தாமன் மூலமாக இந்த படுகொலை நடைபெற்றதா அல்லது அரசியல் ரீதியாக முன்பகை இருந்ததால் அதற்கான படுகொலையா என்று பல்வேறு குழப்பமான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் யாருக்கு நேரடி பங்கு இருந்தது என்பது இன்னும் தெளிவாக தெரியாத சூழ்நிலையில் இப்போது வேலூர் சிறையில் இருந்த ரவுடி நாகேந்திரனை இன்று பலத்த பாதுகாப்புடன் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு 7 நாட்கள் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறை அனுமதி கோரியது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் எடுத்து சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க முடியும் என்று எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இதையடுத்து ரவுடி நாகேந்திரனிடம் 3 நாட்கள் போலீஸ் காவலில் காவல்துறையினர் விசாரணை நடத்த உள்ளனர். அதன் பின்னர் இந்த கொலையில் மேலும் புதிய தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.